ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்ட் 100 ருபீஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், 1 crore ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கும். நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐபினா என்ன, எஸ்ஐபியில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறதால ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட 1 crore ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஒரு அமௌண்ட்டை மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் எஸ்ஐபின்ற பேர். இதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தான் பண்ணணும்னு கூட இல்லை. மந்த்லி ஒரு ஸ்டாக் பிக் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டை, இந்த அமௌண்ட்டை மந்த்லி சேஞ்ச் பண்ணாமல் இந்த அமௌண்ட்டில் நான் ஸ்டாக் வாங்குவேன் அப்படின்னு கூட பண்ணலாம். ஆனால் அது எக்ஸ்பர்ட் பண்ணுறது, நமக்கு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிக் பண்ணுறது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டாக என்னென்னா, நமக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். நம்ம மந்த்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவோம். எந்தெந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், எந்தெந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு அந்த செக்டாரில் டெய்லி பேசிஸில் அவங்க ஸ்டாக்கை வாங்குவாங்க. ஏறுதுன்னா வாங்குவாங்க, இறங்குன்னு தெரிஞ்சால் விற்பாங்க. இது எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுற விஷயம். இப்போ நம்மளே இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக் ஏறுச்சுன்னா நமக்கு ஹாப்பியாக இருக்கும், பட் இறங்குச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த எமோஷ்னலெல்லாம் தாண்டினவங்க தான் ஃபண்ட் மேனேஜர். அவங்களுக்கு கஸ்டமரோட ப்ராஃபிட் தான் முக்கியம். அதனால் எந்த எமோஷனுக்கும் இடம் கொடுக்காம டெய்லி ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வாங்குவாங்க, விற்பாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. இப்போது எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுப்போம். இப்போ மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா அசியூம் பண்ணிப்போம். இப்போ ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் 10 ருபீஸ் வச்சுப்போம். நீங்கள் 1000 ருபீஸ் இந்த மந்த்து கொடுத்து அந்த யூனிட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 யூனிட்ஸ் கிடைக்கும். இதே அடுத்த மாதம் உங்களுக்கு அந்த யூனிட்டோட ரேட் 5 ரூபாய் இறங்கிச்சு. அப்பையும் நீங்கள் என்ன பண்ணணும், 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த 1000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட்ஸ் கிடைக்கும். அதே 1000 ருபீஸ் போன டைம் 100 வாங்கியிருப்பீங்க. இந்த டைம் 200 யூனிட்ஸ் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு ப்ரைஸ் முன்னாடி வாங்குறதுக்கு கொஞ்சம் லோ ஆகிருக்கும், பட் இந்த தடவை 200 யூனிட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த யூனிட்டுடைய ப்ரைஸ் 20 ரூபாயை வச்சுப்போம். இப்போ அதே 1000 ரூபா தான் கொடுப்பீங்க, உங்களுக்கு 50 யூனிட்ஸ் தான் கிடைக்கும். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்கினீங்க பார்த்தீங்களா, அந்த யூனிட்டோட ப்ரைஸும் ஏறி இருக்கும். 10 ரூபாய்க்கு வாங்கினீங்க பார்த்தீங்களா, அதோடைய ப்ரைஸும் ஏறி இருக்கும். அது போக இப்போ நீங்கள் வாங்கினா இந்த 50 யூனிட்ஸும் உங்ககிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூனிட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக கிடைக்கும். யூனிட்டோட ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக மந்த்லி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. நீங்களாம் வாரன் பஃபட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வேர்ல்டோட 8th வண்டர் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலயமா தான் இந்த எஸ்ஐபி ஒர்க் ஆகுது. இப்போது நான் எதுக்கு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சமாக என்கிட்ட மொத்தமாகவே ஒரு அமௌண்ட் இருக்குது, நான் மொத்தமாகவே இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போது நீங்கள் சிஸ்டமேட்டிக் மூலயமா போனால் தான் உங்களுக்கு ருப்பி காஸ்ட் ஆவரேஜ் பண்ண முடியும். அது எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் லம்சமாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரைஸோடைய வேல்யூ 100 ரூபான்னு இருக்குது. இப்போது நீங்கள் 100 ரூபான்ற ப்ரைஸ் வேல்யூவில் இருக்கிற ஒரு ஷேரை 10,000 ரூபாய்க்கு ஒரே டைமில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 யூனிட்ஸ் கிடைக்கும். இதே மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி 1000 ருபீஸ் இந்த 10 மாதம் 10,000 பிரித்து வச்சுருந்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 100 ரூபா வேல்யூ இருக்க ஸ்டாக்கே பிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மந்தில் 100 ரூபா இருக்கும். செகண்ட் மந்த் நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோடைய வேல்யூ இறங்கியிருக்கலாம். தேர்ட் மந்த் இன்வெஸ்ட் பண்ணும்போது வேல்யூ ஏறி இருக்கலாம். ஃபோர்த் மந்த் இன்வெஸ்ட் பண்ணும்போது திரும்ப இறங்கியிருக்கலாம். இப்படி ஏறி இறங்கும்போது நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு 100 ஸ்டாக் அக்குமுலேட் பண்ண இடத்துல ஒரு 125 ஸ்டாக் 130 ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணுற மாதிரி அந்த 10 மந்த்ஸில் நீங்கள் மாறி இருக்கும். அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. அதுதான் ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்களும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் வெல்த்தை க்ரியேட் பண்ணுங்கள். மிடில் கிளாஸ் பீப்புள் நல்ல வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ரூட்டு இந்த எஸ்ஐபி மெத்தட் தான். இதை தவிர அதிக ரிட்டர்ன் எதுலேயும் இல்லை. இதில் ரிஸ்க்கும் இருக்குது, பட் ரிஸ்க் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ரிஸ்க்கை கடந்து நம்ம வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான டேக்ஸஸ்லாம் பிடிப்பாங்க, இதில் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ என்ன, எக்ஸிட் லோடு என்ன, இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறேன். மறக்காமல் வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெல்த்தை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.